வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் அதிகமாக இருக்குது, குளிர்ச்சியான காற்று வேணும்னா ஏர் கூலர் வாங்கணும். ஏர் கூலர் வாங்கணும்னா காசு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் டவர் ஃபேன் இருந்துச்சுன்னா அந்த டவர் ஃபேனை எப்படி ஏர் கூலராக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் இது மாதிரி பிக்கணும் அப்படின்னா, இதில் பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு தண்ணி அதிகமாக இழுத்து வச்சுக்கும், காற்றை ஊடுருவ விடாது. அதனால் இதை கொஞ்சம் சல்லியாக பிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணியும் ஃப்ளோவாகவும் காற்றும் உள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இது வெல்டு மெஷின் சொல்லுவாங்க. இது நம்ம இந்த டவர் ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேக் சைடு ப்ளோயர் காற்றை இழுக்கிற பக்கம் இது தான். இந்த பக்கத்தில் நம்ம இதை கரெக்டாக அளந்து கட் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வெல்டு மேஷ்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் நார் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் பண்ணுவோம். தேங்காய் நார் எடுத்து இது மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்படி பேக் பண்ணிக்கோங்க. சுத்தமாக அடைச்சி பேக் பண்ணோம்னா ஏர் உள்ளே வர்றதுக்கு கேப்பே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கேப் இருந்துச்சுன்னா ஏரும் வரும், அதே நேரத்தில் நல்ல கூலிங்கும் கிடைக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு சுற்றி வச்சு கட்டிடுங்க. டியூப் நம்ம வளைச்சிக்கணும். எதுக்காகன்னு கேட்டால், அந்த வெல்டு மெஷில் உள்ள பெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டியூப்பை மேலே வைக்கிறதுக்காக நம்ம வளைச்சிக்கணும். இது என்ன டியூப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குச்சி பையில் உள்ள அந்த டியூப்பு தான். அது அரைஞ்சி. ஸோ நான் வெளில பைப்பெல்லாம் வாங்கலை, இது குச்சி பையில் உள்ள டியூப்பை தான் எடுத்தேன். இது லைட்டாக அந்த இடம் தெரிக்குதில்ல, அதை மேட்ச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேப்பை சுற்றிடலாம். டேப்பு சுற்றிட்டோம்னா தண்ணி அந்த இடத்துல லீக் ஆகாது. பொதுவாக இது தண்ணி லீக்குக்காக பயன்படுத்துகிற டியூப் தானே. ஸோ நமக்கு ஓட்டை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த தண்ணி லீக் தானே மேலே ஆகணும். அதுக்காக தான் இந்த பைப்பை வளைக்கிறேன். இது மாதிரி வளைச்சிக்கோங்க.
2 ஃப்ளக்கு போட்டிருக்கேன். ஒன்று வந்து டவர் ஃபேனுக்கு உள்ளது, இன்னொன்று வந்து தண்ணிக்கு அந்த பம்பு மோட்டருக்கு உள்ளது. இதில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தனியாக நிப்பாட்டிக்கலாம். திரும்ப உங்களுக்கு கூலிங் வேணும், அப்படி குளிர்ச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 ஃப்ளக்கு போட்டிருக்கேன். இந்த வழியாக அந்த பைப்பு வழியாக தண்ணி மேலே ஏறி இந்த ஓட்டை போட்டிருக்க பைப்பு வழியாக கீழே ஒழுகும்போது இந்த தேங்காய் நார் அந்த குளிர்ச்சியை தண்ணி இழுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி ஃபேன் ஓடுறதுனால அந்த குளிர்ச்சி முன்னாடி உங்களுக்கு காற்று வழியாக கிடைக்குது. மீதி இருக்கிற தண்ணி கீழே வழிஞ்சு டப்பாக்குள்ளே போயிடுது. இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது நடக்க குளிர்ச்சி உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டு டவர் ஃபேனை நீங்களும் ஏர் கூலராக மாற்றிக்கங்க. Thank you for watching.